இந்த வீடியோ வந்து நான் ஃப்ரைடே தான் எடுத்தேன். ரொம்ப பரபரப்பாக வந்து இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து காலையில் வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஏதோ யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. எங்கள் வீட்டில் வந்து நைட்டு சிங்க்லலாம் வந்து பாத்திரம்லாம் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. வந்து எல்லா நாளும் அந்த மாதிரிலாம் செய்யவே முடியாது. சரி பரவாயில்ல, அவங்க சொல்லிட்டு இருக்காங்களா, நல்ல விஷயம் தான். ஆனால் நம்மளால் அது தினமுமே செய்கிறது ரொம்ப கஷ்டம். சரி சிங்க்கில் இருந்த பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு காலைல வந்து கழுவுன பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு தான் வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன். சாப்பாடு ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் போன வாரம் லாங் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நம்ம காரக்குழம்பு மாதிரி கூட்டி வச்சு சாம்பார் வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் வந்து பருப்பு போட்டு வச்சுருக்கேன், துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய், சீரகம், பூண்டு, அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக எடுத்துகிட்டு நம்ம எப்பவுமே காரக்குழம்பு கூட்டுற மாதிரி கூட்டி வச்சுட்டா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி வந்து கோவக்காய் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து வாழைக்காவும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். சாப்பாடு, சாம்பார், வாழைக்காய் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. டைம் ஆகிடுச்சுன்றதுனால அப்படியே அவசர அவசரமாக எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் தான் வந்து சாமி கும்பிட்டேன். அவ்வளோ வேகமாக பார்த்தும் வந்து காலையில் வந்து சாமி கும்பிட்டு விளக்கேற்ற முடியல. சரி பரவாயில்ல, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. சாமியை கும்பிட்டாச்சு.